என் இனிய தமிழ் மக்களே எனும் குரல் தமிழ் திரையுலகில் ஒலித்த கலக அசரீரி. தமிழ் சினிமாவின் அழகியல் கோட்பாடுகளை தலைகீழாக்கம் செய்து அதை மறுவரையறை செய்தவர் பாரதி ராஜா. கூழாங்கல்லை கொடுத்தால் நட்சத்திரமாக்குவார், நட்சத்திரத்தை கொடுத்தால் கூழாங்கல்லாக்குவார். இரண்டும் தன் அளவில் இயற்கையின் பேரழகுகள்தான் என்றாலும் அதை உருமாற்றும் மாய வித்தையை சினிமாவுக்குள் ஒரு ஜனநாயக அரசியலாகவே செய்தார். தமிழர்களின் வாழ்வியலை சினிமா வழியாக பாதித்தவர்களில் தவிர்க்க இயலாதவர். பாசம், காமம், சாதி, மதம், வர்க்கம், அரசியல், பெண் வாழ்வு, வறுமை, மீறல்கள் என சமூகத்தின் வாழ்வின் சகல உணர்வு தளங்களையும் பிலிம் சுருள்கள் கொண்டு சினிமா நெய்தார் பாரதி ராஜா. நடிகர்கள், நடிகைகள், இயக்குனர்கள் என அவர் பட்டறையில் உருவானவர்களின் பட்டியல் மிக நீண்டது. மயிலு, ஜெனிஃபர் டீச்சர், பாஞ்சாலி, குயிலு, விருமாயி, கருத்தம்மா என அவர் உருவாக்கிய பெண் பாத்திரங்கள் தமிழ் சினிமாவின் பெருமதிகள். பத்மஸ்ரீ உட்பட ஏராளமான தேசிய மாநில அளவிலான விருதுகளை, கௌரவங்களை பெற்றவர் பாரதி ராஜா. ஆனந்த விகடனிடம் 62.5 மதிப்பெண்கள் பெற்றது இவரது முதல் படமான 16 வயதினிலே. அரை நூற்றாண்டை நெருங்கும் அந்த சாதனை இன்னும் யாராலும் முறியடிக்கப்படாமல் தான் இருக்கிறது. தமிழ், தெலுங்கு, இந்தி என பல மொழிகளில் செயல்பட்ட முதன்மையான இயக்குனர், கச்சிதமான நடிகர் என்பதை தாண்டி தமிழ் சமூகம் எதிர்கொண்ட எல்லா பிரச்சனைகளின் போதும் குரல் கொடுத்து களம் நின்றிருக்கிறார். அரசியலை திரைக்கு வெளியேயும் தீவிரமாய் பேசும் அசலான கலைஞன் பாரதி ராஜா. சினிமாவின் வேதம் புதிது செய்த நாடோடி தென்றலுக்கு முதல் மரியாதை செய்யும் விதமாய் இந்த ஆண்டிற்கான SS வாசன் விருது வழங்கப்படுகிறது. எளிய மனிதர்களின் வாழ்வியலை கடலோர கவிதைகளாய் எழுதிய கலைஞனின் கடலில் எப்போதும் அலைகள் ஓய்வதே இல்லை.